ஹலோ வணக்கம் நண்பா, இது உங்கள் லோகநாதன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ ஸ்ப்ளெண்டர் பைக்கில் டெயில் லேம்ப் வந்து மாற்ற போகிறோம். ஸோ டெயில் லேம்பை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வந்து பார்த்தோம்னா ஹெட் லேம்ப் மாதிரியே இருக்கும். இதுதான் வந்து புதுசாக வாங்கிட்டு வந்த டெயில் லேம்ப்பு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹை பீமில் ஒன்று இருக்கும், லோ பீம் அந்த கான்செப்டில் தான் இருக்கும். ஸோ ஒன்று வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூவாக எரியும். ஸோ லோவாக எரியுது இல்லையா, ஸோ அது வந்து கண்டினியூவாக இப்போ நம்ம ஹெட்லைட் எரியறதுனால கண்டினியூவாக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அடுத்து இன்னொரு இது ஹை பீம் மாதிரி ஒன்று இருக்கும். ஸோ பிரைட்னஸ் அதிகமாக இருக்கிறது வந்து பார்த்தோம்னா பிரேக்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஜஸ்ட் இன்செர்ட் பண்ணால் போதும், அவ்வளோதான். ரெண்டு லைட்டுமே ஒரே லைட்டில் தான் வரும். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, டெயில் லேம்பில் வந்து வண்டி ஆன் பண்ணினதனையுமே ஒரு லைட் எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்புறம் வந்து பிரேக் போட்டிங்க அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக எரியும். ஸோ அதுக்கு இதுதான் காரணம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டங்ஸ்டன் கொடுத்துருப்பாங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இப்போ வந்து நான் பிரேக் பிடிச்சி காட்டுறேன். கீ ஆன் பண்ணிட்டேன். ஸோ நம்மளுக்கு வந்து ஃபங்க்ஷன் ஆகலை. ஸோ அதனால் வந்து நம்ம வந்து இது சேஞ்ச் பண்ண போகிறோம். இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த டெயில் வந்து கழட்டி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டெயில் லேம்ப் கழட்டுறதுக்கு ஜஸ்ட் இங்கே வந்து ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்டார் ஸ்க்ரூ வந்து அது இந்த ஒரு ஸ்டார் ஸ்க்ரூ. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் அந்த ஸ்க்ரூ மட்டும் ரிமூவ் பண்ணிட்டோம்னா இது வந்து ஈஸியாக வெளியில் வந்துடும். இந்த லைட்டை வந்து ஜஸ்ட் உள்ளே புஷ் பண்ணி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா வெளியில் வந்துடும். இதில் பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு லைட் வந்து நம்மளுக்கு நல்லா இருக்குது. ஸோ ஒரு லைட் வந்து பார்த்தோம்னா இடையில கட் ஆகிருக்கு, பிரேக் ஆகிருக்கு. ஸோ அந்த பிரேக் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு லேம்ப் நம்மளுக்கு எரியல. பட் ஹெட்லைட் போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒன்று மட்டும் எரிஞ்சிட்டே இருக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதை கழட்டி வச்சுட்டு, ஸோ புதுசாக வாங்கிட்டு வந்துருக்கோம் இல்லையா, ஸோ இதுதான் வந்து நியூ லேம்ப்பு. ஸோ இதோட காஸ்ட் வந்து பார்த்தோம்னா 13 ரூபா வருது. ஜஸ்ட் ஒரு 13 ருபீஸ் தான். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து 2 ஸ்லாட் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஒரு பின் வந்து கீழே இருக்கும், இன்னொரு பின் வந்து லைட்டாக மேலே இருக்கும். ஸோ இது கரெக்டாக போட்டிங்கன்னா மட்டும்தான் வந்து சீட்டிங் ஆகும். திருப்பி போட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து சீட்டிங் ஆகாது. இதில் வந்து குட்டியாக இருக்கிற பக்கம் வந்து கீழே போகணும். நம்மளுக்கு கொஞ்சம் இந்த டிஸ்டன்ஸ் வந்து கொஞ்சம் மேலே இருக்க சொல்லி ஒரு பாயிண்ட் இருக்கும். ஸோ கொஞ்சம் லாங்காக இருக்கிற பாயிண்ட் வந்து மேலே போகணும். ஸோ இந்த மாதிரி வச்சு போட்டிங்கன்னா மட்டும்தான் போகும். இதே திருப்பி போட்டிங்க அப்படின்னா உள்ளே இன்செட் ஆகும், ஆனால் லாக் ஆகாது லேம்ப்பு. ஸோ இது வந்து ஜஸ்ட் இப்படி உள்ளே அழுத்தி ரொட்டேட் பண்ணிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு, அவ்வளோதான். இந்த லேம்பை பொறுத்த வரைக்கும் அவ்வளோதான், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இது அப்படியே எடுத்து இந்த டெயில் மட்டும் எடுத்து அப்படியே இந்த டெயிலை வந்து அப்படியே உள்ளே மாட்டிடலாம். ஸோ அதில் மாட்டிட்டு ஸ்டார் ஸ்க்ரூ போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஓகே தான். கீ ஆன் பண்ணிட்டு பிரேக் பிடிச்சி பார்க்கலாம் ஃபங்க்ஷன் ஆகுதான்னு சொல்லிட்டு. ஸோ எரியுது. அப்படியே போயிருந்தது வந்து பார்த்தோம்னா அந்த லேம்ப்பு போயிடுச்சு, அதனால் எரியல. பிரேக் பிடிச்சோம் அப்படின்னா கீ ஆன் பண்ணிட்டு பிரேக் பிடிச்சோம்னா நம்மளுக்கு எரியுது. பிரேக் ரிலீஸ் பண்ணிட்டோம்னா ஆஃப் ஆயிடும்.